பல நல்ல நாணயமாக இருக்கிற தலைவர்களை வந்து மக்கள் மேக்சிமம் புறக்கணித்து தான் இந்த சமுதாயம் இழந்து தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் மக்கள் வந்து தேர்தல் காலகட்டங்களில் வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யார் வெற்றி பெறுவாங்கன்றதை வந்து மக்களுக்கு அவங்க சிந்திக்கிற நிலையில் வந்து இந்த ஊடகங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களமோ உருவாக்குறது இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்களே தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் யாரோ ஒரு 100 பேரை ஒரு தொகுதியில் போய் சந்திச்சுட்டு இதுதான் கருத்து கணிப்பு, இவர்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவுன்னு போடுறீங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய சக்திகள். இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா, முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனிச்சு நின்று வாங்கினாங்க. 2வது தேர்தலில் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு பாமக சார்பில் 4 எம்எல்ஏக்கள் உருவானாங்க. ஒரு மாற்று அரசியல் அப்போ விரும்பினாங்க. அதுபோல் மதிமுக வைகோ தொடங்கிய காலகட்டத்தில் வைகோக்கு ஒரு கணிசமான வாக்காளர்கள் வந்து இருந்தாங்க, ஒரு மாற்று அரசியல் விரும்பினாங்க. தேமுதிக தொடங்கப்பட்ட போதும் அதற்கென்று ஒரு மாற்று அரசியல் சித்தாந்தம் இருந்தது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி ஒரு மாற்று அரசியல் சித்தாந்தம் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. கமலஹாசன் வரைக்கும் அது இருந்தது. அதனால மாற்று சித்தாந்தங்கள் மாற்று சிந்தனைகள் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அடையப்படுது. எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகுதிகளில் சுயேட்சைகளுக்குன்னு ஒரு ஓட்டு விழும். அது இல்லது சின்ன சின்ன கட்சிகள் தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கோகுல மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சி எந்த கூட்டணியிலுமே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடைய கட்சி தான். எங்கள் தொகுதியில் 2000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. அந்த தேர்தல் நாம் தமிழர் வாங்கினது 700 சொச்சம் ஓட்டு. 2014 முதல் முறை போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 700 சொச்சம் ஓட்டு வாங்குது. கோகுல மக்கள் கட்சி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2000 ஓட்டுகள் வாங்குது. அப்படி ஒரு கட்சி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கோனார் சமூகம் என்கிற அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய கட்சியாக இருந்தது. இன்னைக்கு அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் பெரும்பான்மையோட முடிவு வந்து அதுக்கு எதிராக நிற்குது. அவ்வளோ அதுதான் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், விஜயோடைய மாநாடு மாதிரியான ஒரு சில மாநாடுகளை நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். இப்போ பல்வேறு கட்சிகள் வந்து அரசியல் பணிகள் செய்கிறோம், பல்வேறு கட்சிகள் மக்கள் போராட்டங்கள் ஈடுபடுறோம், எல்லாமே பண்ணுறோம். எந்த போராட்டங்கள்லையும் எந்த மீடியாக்களும் ஒரு துண்டு செய்தியாக கூட பெருசாக போடுறது கிடையாது. விஜயோடைய மாநாடு போடும்போது பார்த்தீங்கன்னா காலையில் விஜயோட கேட்டில் வாசல்லே நிற்கிறீங்க எல்லா மீடியாக்களும். 99 விழுக்காடு, நீங்கள் 1 விழுக்காடு மீடியாக்கள் வந்து குறைஞ்சபட்சம் நல்லது சொன்னாலும் 99 விழுக்காடு மீடியாக்கள் விஜயோட கேட் வாசல்ல நிற்கிறீங்க. ஏன் மற்ற தலைவர்கள் மாநாடு போடும்போது ஏன் போய் நிற்க மாட்டேங்கிறீங்க? அதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்க மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க. இதுதான் சரி, நீங்க தான் கொண்டு வந்து தேவைன்றது இல்லங்க. புதுசா ஒருத்தர் வராரு, அவருடைய செயல்பாடுகளை நாங்க மக்களுக்கு தெரிய வைக்கிறோம். அவருடைய செயல்பாடுகளை நீங்க வந்து நீங்க இது வரைக்கும் உண்மையே பேசணும். ஏற்கனவே இருக்கிற தலைவர்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருந்திருந்தா நாங்க தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை பேசுறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் காமராஜரை பேசுறீங்கல்ல, இதெல்லாம் யாருக்கும் தெரியப்படுத்தல. அந்த மாதிரிதான் ஏற்கனவே இருக்கிற தலைவர்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருந்தா நாங்க ஏன் தெரியப்படுத்துறோம்? ஒருத்தர் புதுசா வராரு, அவர் என்னதான் பண்றாருன்னு நாங்க தெரியப்படுத்துறோம். இவ்வளவுதான். இவரை இந்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் புதுசா வரவரை நீங்க தெரியப்படுத்த வேண்டாம்ன்றது இல்ல. புதுசா வரவரை மட்டுமே அதாவது குறிப்பு நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. நீங்க விஜய் மட்டுமே புதுசா வரல. ஒரு நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கா பஞ்சம்? அம்மையார் சசிகலா கூட ஒரு கட்சி தொடங்கிட்டாங்க. இல்ல, இதுக்கப்புறம் நாங்க அவங்கள தேடுவோம். நான் வந்து மக்களுக்கு தெரியும், ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தில் 10 விழுக்காடு கூட நீங்க மற்ற கட்சிகள் கொடுக்கறது இல்லை. அதுதான் உண்மை. நீங்க அது உங்களுடைய ஒரு ஊடகவியலாளரா உங்களுக்கு அதை மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு பொது பார்வையாளரா நான் சொல்றேன், விஜயோடைய கூட்டங்களுக்கு, விஜயோட பேச்சுகளுக்கு விஜய் இன்னைக்கும் பாருங்க, தன்னுடைய அலுவலகத்தை தாண்டி இன்னும் வெளியில வந்து மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் தான் விஜய். அது வந்து அவருடைய கொள்கை தலைவர்களுடைய சிலைகளுக்கு கூட அவரால் வெளியில போய் பொது இடங்களை வச்சு அவரால் எதுவும் செய்ய முடியாது. வெறும் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லைங்க, அவர் அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது சினிமா நீங்க விஜயை விட அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகம், வந்தா கூட்டம் கூடுது, பல இன்னல்கள். இதெல்லாம் நீங்க வந்து இப்படி எல்லாம் உருட்டவே கூடாது. விஜயை விட அதிகப்படியான ரசிகர் கூட்டம் இருந்த இன்னல்கள் மக்களுக்கு ஒரு 40 பேர் தேவையில்லாம ஒரு 40 உயிர் இழப்புகள் ஆகுது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு நாங்க தவிர்க்கிறதுக்காக தான் அவர் வெளியில வராம இருக்கிறாருன்னு நினைங்க. சரி, இப்ப நாளைக்கு முதலமைச்சராகி விஜய் வந்து வெளியில, அது எப்படி நாளைக்கு மட்டும் மக்கள் சாவ மாட்டாங்களா? அவர் வந்து நாளைக்கு மட்டும் மக்கள் சாவ மாட்டாங்களா? விஜய் முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. முதல்வர் ஆனதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய கருத்துக்கே சொல்றேன். இப்ப அவரை நீங்க தான் முதல்வர் ஆவறாருன்றீங்க, நாங்க சொல்லல, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு 40 விழுக்காடு வாக்கு இருக்குது, 30 விழுக்கு நாங்களா போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம். நாங்களா டிவியில காட்டிட்டு இருக்கோம் இவ்வளவு விழுக்காடு. நீங்க சொன்னாலும் சரி, நாங்க சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும்.
அதுதாங்க நான் சொல்றோம், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை தான் ஊடகங்களுக்கு இருக்கு. ஊடகங்களுடைய பணி என்பது 4ஆம் தூண் சொல்றாங்க. இந்தியா ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகத்தை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த கடமையை சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்க எனக்கு உரிமை இருக்குது. அதை நீங்க வந்து ஆதாரப்பூர்வம் மறுத்துட்டு போங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர், அதையெல்லாம் தாண்டி இருங்க. ஒரே ஒரு விடயம், நீங்க விஜயை விட 100 மடங்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் விஜயகாந்த். நீங்க விஜயகாந்தும் சினிமா நடிகராக இருந்து தான் வெளியே அந்த அரசியலுக்குள்ள வந்தாரு. ஆனால் விஜயகாந்த் வந்து முழுக்க முழுக்க களத்தில் நின்னாரா இல்லை? எல்லா இடத்திலையும் எல்லா விஷயங்களும் பொது பிரச்சனைக்காக நின்னாரா இல்லைங்களா? ஏன் விஜயகாந்தோடைய கூட்டங்களை ஏன் சாவு எதுவும் விழலை? ஏன் விஜயகாந்தோடைய கூட்டங்களில் வந்து இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஏன் எழல விஜயோட கூட்டங்கள்? இது வந்து ஒழுங்கு செய். நீங்க வந்து திட்டமிட்டு விஜய் வந்து நீங்க வந்து ஒரு விஜய் மட்டுமே மையப்படுத்தின அரசியலா பண்றீங்க. விஜயகாந்த் அப்படி பண்ணல. அவர் தன்னுடைய கட்சியில வந்து ரசிகர் மன்றத்திலே அவர்கள் நிர்வாகிகள் வந்து அரசியல் மையப்படுத்தி இருந்தாரு. கேப்டன் மன்றமா இருக்க காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கேப்டன் மன்றம் வந்து மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சது. அவருக்கு அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குறது எல்லாம் பண்ணிச்சு. விஜயோட ரசிகர் மன்றம் விஜயோட ரசிகர் மன்றமாவே இருந்தது. அவங்களுடைய பாலாபிஷேகம் பண்றதுக்கும் கட்ட விட்டு வைக்கிறதுக்கும் அவருடைய முதல் ஷோ வந்து கோடிக்கணக்கான வசூலுக்கு வித்துடுறதுக்கு தான் அந்த ரசிகர் மன்றம் இருந்தது. இன்னைக்கு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் பாருங்க, யாரும் இப்ப எலெக்ஷன் 10 நாள்ல வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவான். இன்னமும் போய் ரீ ரிலீஸ் வேணும், ஜனநாயகம் ரிலீஸ் எப்படா வரும்னு கேட்டுட்டு இருக்க நிலையில் தான் விஜயோட ரசிகர் மன்றம் கட்சியும் அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க வந்து உடனே விஜயோட தவறே இல்லை, அவர் ஒரு 2 அடி தமிழ்ல இந்தியா முழுக்க நடிகர்கள் அரசியலுக்கு வரலையா? யார் வரல இது வரைக்கும்? சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தப்ப இதை விட அதிகமான கூட்டம் இருந்தது. எத்தனை உயிரிழப்பு நடந்தது? ஏன் உலகத்திலே மற்ற மதியம் மொட்டை வெயில்ல கூட்டம் போட்ட ஒரு கட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு கூட்டம் போட நேரமே கிடைக்கலையா? அதுவும் ஓப்பன் பிளேஸ்ல கூட்டம் போடுறீங்க. ஏன் நீங்க அந்த நேரத்தை வந்து மாலை நேரங்களில் கூட்டம் நடத்தினா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி 6 மணிக்கு மேல விஜய்க்கு வந்து வண்டி ஓடாதா? இல்லை, எங்களோட கேள்வி ஏன் 6 மணிக்கு மேல நீங்க மக்களை சந்திக்க வேண்டியது தானே? அது 12 மணி 1 மணின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உச்சி வெயில், அந்த வெயில்ல தான் நீங்க கூட்டம் போடும். ஏன் பிடிவாதமா இருக்கிறீங்க? விஜய் ஏன் அந்த பிடிவாதத்தை குணத்தை இது வரைக்கும் மாத்திக்க மாட்டேங்கிறாரு? இந்த தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம அடி வாங்கினாருன்னா அடுத்த முறை கட்சியை நடத்தணும்னா அங்கே அரசியல் தேவைப்படுது. இப்போ வந்து ஜேன்னு வருவான், நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், எம்பி ஆயிடுவேன், நான் எப்படியாவது அமைச்சர் ஆயிடுவேன்ற கனவுல வருவான். எலெக்ஷன்ல வந்து அடி வாங்கிட்டு போனானா அடுத்த முறை நிக்கிறதுக்கு அரசியல் தேவைப்படுது. இப்போ இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டங்கள் தேவைப்படலாம். அடுத்து வந்து அது அரசியல் ஆக்கப்பட்ட நிர்வாகிகள் தேவைப்படுது. அது விஜய் உணரட்டும். விஜய் வளர்றது நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. சசிகலா அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. புதிய கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த சசிகலா ஆனால் அவருடைய நிலைப்பாட்டை அவர் இன்னும் சொல்லலை. யாரோட கூட்டணி என்ன ஏதுன்னு அவருடைய நிலைப்பாட்டை பற்றி பேசலை. தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை காண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க வந்து அந்த மேடையில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக தான் பெரும்பாலான நேரங்களை அதில் செலவிட்டுருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறையிலிருந்து வெளியே வரும்போது நெருக்கடி கொடுத்தது, சிறையிலிருந்து இங்கே சிறை மாற்ற வைத்து என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, நான் அவங்க பேச்சு கேட்டிருந்தா நீங்கள் உயிரோடு இருந்திருப்போனா தெரியாது, அதாவது கர்நாடக சிறையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றி வர சொல்லி சில அமைச்சர்கள் கேட்டாங்க, அவங்க பேச்சு கேட்டிருந்தா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தது எல்லாமே எடப்பாடிக்கும் இன்றைய அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் என்னன்னா இவர்களை போன்றவர்களை எல்லாம் இயக்கும் சக்திகள் ஒன்று இருக்குல்ல, இவர்களை எல்லாம் சும்மா ஒரு கைப்பாக தான். இப்போ சசிகலா அம்மையார் எல்லாம் வந்து இன்றைய நிலையில வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய நபராக இல்லை. அவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்திகள் இருக்கு. இன்னொன்று ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சில அறிக்கையை அவங்க பேசியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது ஓபிஎஸ் வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க பேசுனதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து ஒன்று இவர்களின் முழுமையான எதிரியாக ஒன்று எடப்பாடியை திட்டமிட்டு இவங்க வந்து அதற்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இல்லைனா இவர்களை அழைத்து பாஜக சமரசம் செய்து எப்படி தினகரன் வந்து எப்படி எடப்பாடியை கடுமையாக திட்டி எடப்பாடிக்கு எதிரான மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார் தினகரன் வந்து இந்த கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் பின்னாடி வந்து உடனடியாக வந்து என்னுடைய அண்ணன் எடப்பாடின்னு வந்து ஒரு மேடையில் பேசினார், அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசினார். அந்த மாதிரியான ஒரு சமரச போக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து சுயமாக யோசிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தால் நம்ம வந்து இவங்க இந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பின்னாடி இருப்பது ஒரு பெரிய அரசியல், பாஜகவுடைய அரசியல் இருக்கு. அந்த பாஜக வந்து இவர்களை என்னவா பயன்படுத்த போகுது, என்னவா இவங்களை வந்து இந்த அரசியல் காலத்தில் நகர்த்த போகுதுன்றது வந்து போக தான் தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதை பற்றி சொல்லுங்க. இல்லை, ஓபிஎஸ் உடைய கடைசியாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. நான் என்ன தவறு செய்தேன்னு வந்து
67 அதான் 70 காலகட்டங்களில் எம்ஜிஆர் கேட்ட அதே ஒரு கேள்வி வந்து எம்ஜிஆர் வந்து திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது நான் செய்த தவறு என்னன்னு மக்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓபிஎஸ் நான் செய்த தவறு என்ன சொன்னா நான் அரசியல் விட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனால் உண்மையிலே வந்து ஓபிஎஸ் செய்த மிகப்பெரிய தவறு வந்து இத்தனை ஆண்டு காலம் அவர் ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் தீய சக்தி என்று பலமுறை நீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், உங்களுக்கும் அதிமுகவுக்குமான பிரச்சனைகள், உங்களை வந்து அதிமுக சேர்க்கல, அதெல்லாம் தனிப்பட்ட விடயம். ஆனால் நீங்கள் வந்து யாரை உங்களுடைய வழிகாட்டியாக, யார் உங்களின் இதய தெய்வம் என்று நீங்கள் எத்தனை காலம் பூஜித்து வந்தீர்களோ, அந்த அம்மையார் ஜெயலலிதா சாகும் வரை யாரை நேர் எதிராக நின்று போராடினாங்களோ, திமுகவை வந்து எந்த இடத்திலும் வந்து இன்னும் சொல்ல போனா இன்னைக்காவது அமைச்சர்கள் திமுக அதிமுக காரங்க நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க சட்டமன்றத்தில். நீங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகத்தை கொடுத்துக்கிட்டும் பேச மாட்டாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்காத அளவில் வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா மேயர் வந்து திமுகவை தன்னுடைய முதன்மை எதிரியாக திமுக வந்து அவங்க வரையறை செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் உடைய திமுக பாசம், இந்த திமுகவுக்கு ஆதரவாக வந்து ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் வந்து சட்டமன்றத்தில் திமுகவின் ஆட்சி நல்ல ஆட்சி, அடுத்து திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்றது, ஓபிஎஸ் அவர்களும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொல்வதெல்லாம் வந்து என்னன்னா அதிமுகவின் கடைகோடியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இவ்வளவு காலமும் ஓபிஎஸ் மீது சில அனுதாபம் வச்சிருந்திருப்பாங்கல்ல, ஐயோ அவர் வந்து கட்சிக்கு உண்மையாக தானே இருந்தார், அவர் வந்து நீக்கினது தவறு, அவர் சேர்க்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவர்களையும் வந்து ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலையை வந்து ஓபிஎஸ்ஸே உருவாக்கியிருக்கிறாரு. ஓபிஎஸ் உடைய தொடர் அரசியல் தோல்வி தான் அது காரணம். ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் எடுத்த எல்லா முயற்சியுமே தோல்வி. இப்போ நீங்கள் வந்து தினகரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, இப்போ நானும் எடப்பாடியும் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா நான் வந்து அதிமுகவில் வந்து எந்த பங்கும் கேட்கல, அதிமுகவுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நான் வந்து ஒரு தனி கட்சியாக இருக்கிறேன், அதிமுக தனி கட்சியாக இருக்கு, நான் கூட்டணி சேர முடியும். ஆனால் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் உரிமை கோர்றாரு, அதிமுகவின் பொதுச் செயலாளர், அதாவது அதிமுகவின் அதிகாரம் நானாக தான் இருக்கணும்னு அவர் வந்து உரிமை கோர்றாரு. அதிமுகவின் சின்னம் எங்களுக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு. அதனால வந்து அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சேர முடியுமா முடியாதுன்றது வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு தினகரன் சொன்னார்ல, அதுதான் வந்து ஓபிஎஸ் உடைய அரசியல் வந்து தொடர் தோல்விக்கு காரணம். அவர் ஆரம்பத்திலிருந்தே அதிமுக விவகாரங்களை நீதிமன்ற வாயிலாக நிறைய தடைகளை போட்டுக்கிட்டே இருந்தார். குறிப்பாக வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படணும்னு சொல்லப்பட்டது, பல விஷயங்களை வந்து கட்சி சின்னத்தை முடக்கிறதுக்கு, கட்சியின் பெயரை முடக்குவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தார். ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருந்தார். அதனால வந்து ஓபிஎஸ் உடைய அரசியல் பயணம் ஏறத்தாழ வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அவர் திமுகவில் போய் சேருவாரா அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. திமுகவில் சேர்ந்தாலும் கூட அவருடைய அரசியல் பயணம் வந்து முடிவடைந்த ஒண்ணுதான். இனிமேல் வந்து அவரால் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடர முடியாது. அது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலே வந்து மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. அது வந்து அவர் வந்து ராமநாதன் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பாஜக கூட்டணியில் வந்து போட்டியிட்டதே வந்து ஒரு தவறான ஒரு முன்னோட்டம். ஏன்னா அதிமுகவை மீட்க போகிறோம் என்று ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கினவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை தான் செஞ்சிருக்கணுமே தவிர அதிமுகவுக்கு நேர் எதிரான அரசியலை செஞ்சிருக்க கூடாது. நீங்கள் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக அவர் போட்டியிட்டதே வந்து அதிமுகவுக்கு எதிரான மனநிலையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். அது வந்து தொடர்ச்சியாக வந்து ஓபிஎஸ் உடைய அரசியலை அஸ்தமனிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்குன்னு தான் பார்க்குறோம். இப்போ சினிமா நடிகர்கள் சிலர் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் தன்னுடைய எப்படி சொல்கிறது, இப்போ மேடை பேச்சில் கூட இப்போ பார்த்திபன் அவர்கள் கூட நார்மலாக சகஜமாக பேசும்போதும் சரி, மேடை பேச்சுகளையும் சரி, தமிழை வந்து அவ்வளோ அதிகபட்சமாக அழகாக உச்சரிக்கக்கூடியவர், கவிதை நயத்தில் பேசக்கூடிய ஆள். ஆனால் அவரே வந்து இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வீட்டில் பேசும்போது வேற ஒரு மொழியில தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ திடீர்னு புதுசாக பாக்யராஜ் கம்மர் நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு. சத்யராஜ் வந்து அந்த ஜாதியே வந்து கேவலமான விஷயம்னு சொல்கிறவரை, அவர் பொண்ணு வந்து ஒருத்தவங்க வீர கவுண்டச்சின்னு சொன்னதை வந்து ரொம்பவும் பெருமிதமாக அதை ட்வீட் போட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியையும் மொழியையும் மிகைப்படுத்தி தெரியப்படுத்துற ஓப்பனாக பேசலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெட்டியார்கள் மாநாடுகள் வந்து அதிகப்படியாக இந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. குறிப்பாக அமைச்சர்கள் KKS KN நேரு போன்ற KKS ராமச்சந்திரன் KN நேரு போன்ற அமைச்சர்களை நேரடியாக வந்து ரெட்டியார் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நாயுடுகள் மாநாடுகள் வந்து நடந்திருக்கு. இப்படி வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். குறிப்பாக தெலுங்கர்களுடைய சமுதாயத்தோடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உருவாயிருக்கு. அதுதான் நீங்கள் சினிமாவில் வந்து இத்தனை ஆண்டு காலம் தன்னை வந்து தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட பல பிறமொழியாளர்கள் வந்து இன்றைக்கு வந்து தங்களுடைய தாய்மொழியை வந்து அடையாளப்படுத்த முன் வந்திருக்கிறது. காரணம்
இங்கே வந்து தமிழர்களுடைய அரசியல் வந்து இன்னும் எழுச்சி அடையலை அப்படின்றதோடைய விளைவு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் வந்து அனைத்து அரசு பணிகள், பெரும்பாலான அரசு பணிகளில் வந்து நீங்கள் எப்படி வடவருடைய ஆதிக்கம் இருக்கோ அது போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அரசு பணியாளர்கள் பெரும்பாலானவர்கள் 60 விழுக்காடுக்கும் அதிகமாக வந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்கன்றது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த சர்வே. இப்போ இன்னும் கூடுதலாக தான் ஆயிருக்கும். இப்போ என்ன நிலை இருக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் எப்பவுமே இருக்குன்றதால இப்போ தமிழர் அல்லாதவர் தங்களை தமிழர் அல்லாதவரை அடையாளப்படுத்திக்கிறதுல ரொம்ப துணிச்சல் வந்திருக்கு. நான் இப்படிதான், என்னை வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கான பலமான அரசியல் வந்து இன்னைக்கு அரசியல் சூழல் நகர்ந்துகிட்டு இருக்கிறத அவங்க நம்புறாங்க. அதுதான் பாக்யராஜ் போன்றவர்கள். நமக்குலாம் பாக்யராஜ் என்ன சாதினே தெரியாது. பாக்யராஜோடைய படங்களை அதிகமாக ஓட வச்சு தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் தான். இல்லை, அவருடைய இதுவே அவர் தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்திக்காருன்னா, எம்ஜிஆர் உடைய ரசிகனாகவும் எம்ஜிஆரை பின்பற்றுற மாதிரியான விதத்துல தான் தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதுவரையிலுமே. திடீர்னு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு ஜாதியை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை அப்படியே மாறுது இங்க தமிழ்நாட்டை. அதுதான் அவங்க இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி நிற்கிறதால அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம அப்படி பார்க்க வேண்டியது. இவ்வளவு காலம் என்னன்னா எங்கே நம்மளை வந்து பிறமொழியாளர் ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமாயிருச்சு. இன்னைக்கு சினிமாவே எடுத்துக்கிட்டோம்னா பிறமொழியாளர்கள் தான் 99 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 1 விழுக்காடு கூட தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. நீங்கள் அதை ஓப்பனாக நீங்கள் அது வந்து தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், இன்னும் சின்ன சின்ன கலைஞர்கள் இருப்பாங்களே. நீங்கள் வந்து இந்த ஒப்பனை கலைஞர்கள், பெரும்பாலான நடிகர்களுடைய ஒப்பனை கலைஞர்கள், மேலாளர்கள், மேனேஜர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கிடையாது. பெரும்பாலானவர்கள் வந்து அது நீங்கள் தமிழ் உணர்வோட பேசக்கூடிய. இப்போ நான் வந்து அண்ணன் மன்சூர் அலிகானோட நான் வந்து பயணிச்சிருக்கும் போது அவருடைய சினிமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனது உண்டு. அவருடைய ஒப்பனையாளர், உதவியாளரே பார்த்தீங்கன்னா தமிழர் கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தவர் தான் அவர் வச்சிருக்காரு. இத்தனைக்கு அவர் வந்து இங்கே வந்து தமிழர் சார்ந்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு நடிகர், தமிழ் பிரச்சனைகள் சார்ந்து போராடின ஒரு நடிகர் தான். அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர்களும் வந்து அவர்களோட, ஏன்னா அந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து ரொம்ப அதிகப்படியான அதில் வந்து கையாளக்கூடிய ஆட்களை வந்து பெருமொழியாக தான் இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எல்லாருடைய மேனேஜராக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன சவுண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் 90 விழுக்காடுக்கு அதிகமாக பிறமொழியாளருடைய ஆதிக்கம் இருக்கு. நம்மை போன்றவர்கள் தினக்கூலிகளாக அந்த 500 ரூபா 1000 ரூபாய் தினக்கூலிகளாக போறல அதுக்கு கூட நம்ம ஆட்களை எடுக்கிறது கிடையாது. அதனால சினிமா துறை முழுக்கவே வந்து பிறமொழியாளருடைய ஆதிக்கத்தில் இருக்கு. குறிப்பா நீங்க வந்து விஷால் போன்றவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவரான பிறகு வந்து அது இன்னும் கூடுதலாக தான் ஆயிருக்கே தவிர அது குறையல. அதனால வந்து இன்னைக்கு அவங்க வெளிப்படையாகவே தங்களை அறிவிச்சுக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதியை தானாகவே அறிவிச்சுக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு இங்க வந்து தமிழ்ல வந்து சாதி ஒழிப்பு பேசிட்டு தெலுங்கு சினிமா பக்கம் போனா அப்பள நாயுடு, அவரு சமுத்திரகனியோட இது வந்து அப்பள நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறது. எல்லாருமே வந்து வெளிப்படையாக தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு சூழலை வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசு வந்து கேரளான்ற பேரை கேரளம்னு மாற்றிருக்காங்க. இதை பற்றி அதியமான் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. என்னென்னா அங்கே வந்து இந்த பூம்பாறை, சேரன் பாறைன்னு இருக்கிறதெல்லாம் பூம்பாரா, சேரன் பாரா, இந்த மாதிரி இந்த சோலைன்னு முடியாதெல்லாம் சோழா அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றுறாங்க பேரை. இது என்னென்னா அந்த மாதிரி உச்சரிக்கும் போது தமிழ் பேராக அது தெரிஞ்சிடும், அதுக்காக இந்த மாதிரி மாற்றினா அது தமிழாக தெரியாதுன்ற மாதிரி பண்ணுறாங்களே. ஏன் நம்ம பதிவேடுகள் இந்த அரசாங்க பதிவேடுகள் எல்லாம் இந்த தமிழ்நாடுன்னு இங்கிலீஷில் எழுதுறத வந்து தமிழ்நாடுன்னு வர மாதிரி எழுதுனா என்ன? இப்போ நிறைய ஊருக்கு வந்து தெலுங்கு பேர் இருக்கு, அதை மாற்றிட்டு தமிழ் பேராக அந்த ஊரினுடைய பழைய பேர் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி மாற்றினா நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, இது நீண்ட காலமாக தமிழ் தேசிய ஆதரவாளர், தமிழ் உணர்வாளர் வச்சிருக்க கோரிக்கை தான். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தம் பற்றி நிறைய பிறமொழி அந்த இனத்தை குறிப்பிடக்கூடிய பேரே வந்து நிறைய பேர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை அதே மாதிரி சாதியின் பேரால் இருக்கக்கூடிய பேர்கள்லாம் நீக்கிறேன்னு சொன்ன காலகட்டத்திலே வந்து நாங்கள் நாயுடுகள் சார்ந்து நாயுடு பேரில் இருக்கக்கூடிய ஊர்கள், இன்னும் ரெட்டியார்கள் பேரில் இருக்கக்கூடிய, இப்போ எங்கள் ஊர் பக்கமே ரெட்டியாபாளையம்னு ஒன்று இருக்குது. அங்கே ரெட்டியார்கள் அதிகமாக இருக்கானா? கிடையாது. அங்கே வந்து பூர்வக்குடி தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனாலும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஊர் பேர் ரெட்டியாபாளையம். இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த பிறமொழியாளர்கள் சமூக ஜாதி அடையாளத்தோட ஊர்கள் பேர். நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து தமிழில் சொல்லக்கூடிய ஊர் பேரே தமிழில் கிடையாது. நிறைய ஊர்களுடைய பேர்கள் எல்லாமே வந்து ஒரு மொழி, அதுக்கான அர்த்தமே இல்லாத அளவில் இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் நினைச்சா மாற்ற முடியும். எல்லாவற்றையும் வந்து அரசு நினைத்தால், அரசு மனது வைத்தால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் தமிழில் கொண்டு வர முடியும்.
ஆனால் அதற்கான மனம் இந்த அரசுகிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சமீபத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு பேருந்துகள் வந்து தமிழ்நாடு என்பது ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு தமிழ்நாடு அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து பேர் நீளமா இருக்குது அதனால போடலை. இன்னொன்று, நீங்க இதுக்கு தமிழ்நாடு சொல்றீங்க, அடுத்து வந்து பள்ளிகளுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு பள்ளின்னு வைக்க சொல்லுவீங்களா அப்படின்லாம் ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்டார். அவருக்கு ஒரு விஷயம் புரியல. இடம்பெயரக்கூடிய விஷயங்களும் இடம்பெயராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, அதனால வந்து அதுக்கு தமிழ்நாடு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் பேருந்துகள் வந்து பிற மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ என்னுடைய அடையாளம் பிற மாநிலங்களுக்கு போகும்போது நான் என்னை அடையாளப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத வந்து அமைச்சர் சிவசங்கர் போன்றவர்களாம் உணரணும். அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் உணரணும். இது வந்து இன்னைக்கு நீங்க இன்னும் ஒரு படி போனீங்கன்னா, இப்போ இந்த திருத்தணி போன்ற எல்லையோர பகுதிகளில் போனீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கிராமங்கள்லேயே வந்து தமிழோட சேர்ந்து அந்த எல்லையோர மொழிகள் இருக்கக்கூடிய கன்னடம், தெலுங்கு, இந்த மொழிகள் வந்து அரசு பள்ளிகள், அரசு கட்டடங்கள்லேயே இருக்கு. நானும் நிறைய பார்த்துருக்கேன். வேதனையை அடைஞ்சிருக்க விஷயம் என்னன்னா, பள்ளிகளில் தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு. இது மாதிரி வந்து அரசு கட்டடங்கள்லேயே வந்து எப்படி இவங்க வந்து இன்னொரு மொழியை வந்து அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் திருவண்ணாமலைக்கும் மாநில எல்லைகளுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆனால் திருவண்ணாமலையின் எல்லா இடங்கள்லையும் வந்து அரசு சார்பில் வைக்கக்கூடிய வழிகாட்டி பதாகைகள் எல்லாமே வந்து தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து கொண்டு வர்றது தான் போராட வேண்டியிருக்கே தவிர பிற மொழி ரொம்ப எளிதாக வந்துடுது. அதில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மொழிப்போருக்காக ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்துருக்கோம். உலகிலேயே வந்து வெறும் வங்க மொழியை காக்க 4 பேர் உயிர் துறந்து அந்த நாள் வந்து உலக தாய்மொழி நாளாக இன்னைக்கு வரைக்கும் போராடி இன்னைக்கு வரைக்கும் போட்டிட்டு இருக்கோம். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் கொடுத்தும் கூட தமிழ் மொழிப்போர்னால வந்து இன்னைக்கு வந்து உலக தாய்மொழினால நம்மளால் கொண்டு வர முடியல. ஏன்னா அதுதான் தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் நம்ம வந்து இல்லாதவருடைய சூழலை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது வந்து தொடர்ச்சியான தமிழ் ஆர்வலர்களுடைய கோரிக்கை. இதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் தமிழர்கள் இழந்த பகுதியில் கூட கண்ணகி கோட்டம், இன்னைக்கு கண்ணகி கோவில் வந்து தமிழர்களுடைய கட்டுப்பாட்டு வந்து சுத்தமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க குமுளி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லை தான். ஆனால் நீங்கள் குமுளியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் இந்த கம்பம் பள்ளத்தாக்கு தாண்டும் போதே வந்து கேரள எல்லைன்ற இது வந்து அவங்க கேரள அரசாங்கம் வந்து இது பண்ணுறாங்க. இது இன்னும் நீங்கள் தென்காசி, செங்கோட்டை பகுதியெல்லாம் போனீங்கன்னா தமிழ்நாட்டோட இடங்கள்லேயே வந்து கேரள வனத்துறையோட பதாகை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து மீட்டு எடுக்கணும். தொடர்ச்சியாக நம்ம வந்து போராட்டங்கள் நடத்துகிறோம், தொடர்ச்சியாக குரல் எழுப்புறாங்க. அந்த பகுதி கம்பம் பகுதி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. எல்லா இடங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆளும் அரசுகள் எப்படியெல்லாம் அந்த மக்களை கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் சுரண்டலாம், இப்போ வந்து எப்படியெல்லாம் வந்து இலவச திட்டங்கள் என்கிற பேர்ல வந்து இவர்களை இன்னும் கடனாளி ஆக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் அந்த அரசுகள் இருக்கே தவிர தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த, தமிழ்நாட்டின் இறையாண்மை சார்ந்த எந்த ஒரு சிந்தனையும் இந்த அரசுகிட்ட கிடையாது. ஏன்னா என்னுடைய மண், நிலம், மொழி இது சார்ந்த விடயங்கள்ல இந்த அரசுகள் அத்தனையுமே மக்களுக்கு துரோகம் தான் செஞ்சிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அதனால வந்து இதற்கு எதிரான மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தேவையானதா இன்னைக்கு இருக்கு. தமிழக முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இலங்கை சொந்தங்களுக்கு நிரந்தர குடியுரிமைக்காக குரல் கொடுப்போம், மத்திய அரசு அதை விரைவிலேயே செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வந்து ரொம்ப காலதாமதமான அறிவிப்பு என்றாலும் கூட வரவேற்கத்தக்கது. ஏன்னா நீண்ட காலமாக வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க தொடக்கத்திலேயே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்த 5 ஆண்டுகளை பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இதை நீங்கள் காலதாமதம்னு சொல்கிறீங்க, நாங்க இதை எலெக்ஷனுக்காக பண்றோம். இல்ல அதுதான், அது எல்லா கட்சியிலும் எலெக்ஷனுக்காக தான் செய்யுது. ஆனா இதை கூட அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆட்சிக்கு வந்த தொடக்கத்திலேயே நீங்க வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் கொண்டு அந்த அகதிகள் முகாம் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம்னு பேர் மாற்றினது, அயலக தமிழர் நலத்துறைன்னு ஒன்று உருவாக்குனது மாதிரியான செயல் திட்டங்கள்ல ஆரம்பத்திலே சில அறிக்கைகள் கொடுத்திருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து ஆய்வு செய்ய ஒரு நபர் தலைமையிலான கமிட்டி அமைக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் நடைமுறைக்கு வரலாம் நாங்கள் ஆரம்பத்திலே கேள்வி எழுப்பியிருக்கோம். அது மாதிரி தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் வந்து இந்த கூட்டணி நீடிக்கிறதுக்கு சில கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தார். அதில் ஒரு கோரிக்கை வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இரட்டை குடியுரிமை கொண்டு வரணும். அவங்க வந்து இங்கேயும் குடியுரிமை வாங்கலாம், அவங்க விருப்பப்பட்ட நாடுகளுக்கும் போகலான்ற நிலையில் வந்து அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை தேவை அப்படிங்கிற கோரிக்கைகள் நம்ம வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இதை அவங்க கொண்டு வந்ததான் நம்ம பார்க்கறோமே தவிர உண்மையில் அவர்கள் வந்து மனம் வந்து இதை கொண்டு வராங்களா அப்படின்றது தெரியல. இன்னொன்று, இந்த ஆட்சி முடியும் போது இதை அறிவிக்கிறது என்பது நீங்கள் சொல்லும்போது தேர்தலுக்கான ஒரு இதுதான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை முன்கூட்டியே அறிவித்திருந்தால் இதை வந்து வரவேற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளுக்கு மேலாக போரினால் பாதிக்கப்பட்டு
சொந்த நிலத்தில் வந்து அகதிகளாக அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே வந்து தன்னுடைய தொப்புள் குடி உறவுகளான தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள், தங்களை வந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வார்கள், தங்களை வந்து ஆற தழுவிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே தாயகம் திரும்பிய அந்த ஈழத் தமிழர்கள் வந்து அகதிகள் என்கிற பெயரில் மிகப்பெரிய சித்திரவதைகள். இன்னைக்கும் வந்து நீங்க தமிழ்நாட்டில் பல்வேறு அகதி முகாம் இருக்கு. நீங்க இன்னும் சொல்ல போனா திபெத்திய அகதிகள் முகாம்லாம் போனீங்கன்னா பல்வேறு சலுகைகளோட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் ரொம்ப அதிகமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க இந்த ஈழத்தமிழர்கள் மட்டும் ஏதோ ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களைப் போல இன்னும் அரசின் பார்வையில் சொல்ல என்றால் இன்னும் அவர்கள் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாகவே, அதுவும் சாதாரண முகாம்கள் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி தமிழர்கள் கூட ஒரு பயங்கரவாதிகளைப் போல நடத்தப்படுவதும் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதும் வந்து ரொம்ப மோசமான சூழல். இப்போ சமீபத்தில் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும், 600 கோடிகள் மதிப்பீட்டில் வந்து வீடுகள் கட்டித்தரப்படும் போன்ற அறிவிப்புகள்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் உண்மையில் திமுக அரசு இதை வந்து மனமோந்து இதை வந்து இதற்கான அழுத்தத்தை கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு வந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதற்கான அழுத்தம் கொடுத்து இங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை பெற்று தந்தால் அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வாழ்வாதாரம் வந்து மேம்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதை நம்ம வந்து அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிற அரசுக்கு. இப்போ இந்த ஈழத்தமிழர்கள் அங்கே சொந்த நிலத்தை விட்டுட்டு இங்கே வந்து தஞ்சம் புகுந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் நானே அவங்கள அழிச்சிட்டு நானே வந்து அவங்க குடியுரிமைக்காக போராடுறேன் போடுற பதிவெல்லாம் நாம் செய்த பாவத்திற்கான ஒரு பரிகாரமாவது இதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். நான் வேற வழி நீங்க யார்கிட்ட போய் இதுக்காக கோரிக்கை வைக்க முடியும்? அரசுகிட்ட தான். இல்லைங்க, ஏற்கனவே போன தேர்தல் அப்போ கொடுத்த விஷயங்கள்ல அறிக்கையில வந்து நீட்டை ஒழிப்போம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அதையெல்லாம் வந்து நடைமுறைக்கு இதுக்கு நீங்க சொல்ற காரணம் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அது மத்திய அரசினுடைய கையில இருக்குன்னு. அப்புறம் இதுவும் அவங்க கிட்ட தானே இருக்கு. நீங்க எப்படி குரல் கொடுத்துட்டா மாட்டேன் 5 வருஷம் தூங்கிட்டு இருந்துட்டு அப்படியே முடிவுல வந்து பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு தேவையானவற்றை வந்து சில மாநிலங்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை சிலவற்றை வந்து மாநில அரசின் அதிகாரத்தை கொண்டு வென்று எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்த உடனே மத்திய அரசு இங்கேருந்து என்னுடைய கைக்கு வரதெல்லாம் அங்கே தூக்கி அடிச்சுட்டு இருக்கும். அது வந்து உண்மையிலே மாநில சுயாட்சி பேசின தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை எல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்து மத்திய அரசு அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறது இப்படியே வந்து இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் இந்த விடயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் வந்து சிறப்பு முகாம் விவகாரத்தில் வந்து மத்திய அரசுலாம் நடவடிக்கை எடுக்கணும் அவசியமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அவர்கள் நினைத்தாலே வந்து சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய முடியும். இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்கள் மேலே நீங்கள் வழக்கு இருந்தால் எங்கள் வழக்குகளை உடனடியாக விசாரித்து அதற்கான நடவடிக்கை எடுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்கள் வழக்குகள் விசாரிக்காமலே பல ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையே இல்லாமல் அங்கே வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறப்பு முகாமில் வந்து பல்வேறு ஈழத்தமிழர்கள் வந்து கடலில் வந்து திருட்டுத்தனமாக வந்தாங்க. நீங்கள் வந்து போரில் வந்து கொல்லப்படுவோன்ற நிலையில் அகதிகளாக வர வந்து எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரணும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா, பேன் கார்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது எவ்வளோ பேர் அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்னா, அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு வரான். அவன்கிட்ட போய் இவர் வந்து போலி கடவுச்சீட்டில் வந்திருக்காரு, இவர் வந்து கடவுச்சீட்டு இல்லாமல் உள்ள நுழைஞ்சிருக்காரு, இல்லீகல் என்ட்ரின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மோசமான ஒரு சூழ்நிலை. இதை வந்து உண்மையிலே கருணாநிதி அவர்கள் தான் இந்த சிறப்பு முகாம் என்கிற ஒரு மோசமான நடைமுறை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அதில் வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா முதல் 1990 தான் முதல் முறையாக வேலூர் கோட்டையை வந்து சரி செய்து அதை தான் சிறப்பு முகாமாக வந்து முதல்ல தொடங்கி வச்சது கருணாநிதி. அதன் பிறகு அதை விரிவு செய்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ரெண்டு பேருடைய அதிமுக திமுக 2 பேருக்குமே இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த சிக்கல்ல வந்து 2 பேருக்குமே பங்கு உண்டு. அதனால வந்து யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தா போதுன்ற இடத்துல நம்ம இருக்க வேண்டிய. ஏன்னா நம்மை போன்றவர்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அதை செய்ய முடியுன்ற இடத்துல நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அவர்கள் கோரிக்கை தான் வைக்க முடியும். ஒரு சில விஷயங்களை வென்று எடுத்திருக்காங்கல்ல. நீங்க ஆரம்ப காலங்களில் அந்த ஈழத்தமிழ் முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க முடியாத நிலை இருந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து அவங்க உயர்கல்வி வரைக்கும் படிக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆனால் படித்தாலும் வந்து அவங்களுக்கு குடியுரிமை இல்லாததால் அவர்கள் படித்ததற்கான படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்குது. அதனால் குடியுரிமை கொடுத்தால் அவர்கள் படிப்பு அங்கீகரிக்கப்படும், அவங்களுடைய கல்வி வளர்ச்சி அடைய முடியுன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் படிப்படியாக சில விஷயங்கள் வந்து சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக நம்ம வந்து தொடர்ச்சியாக போராடினதோட விளைவு தான். தமிழ்நாட்டின் எல்லா ஜனநாயக சக்தியும் குறிப்பாக அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பேசினதோட விளைவு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை இப்போ நீங்கள் வந்து அவங்களோட வீடுகள் கட்டி தரப்படும்ன்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது நடைமுறைக்கு வந்தால் அவர்கள் வந்து இன்னைக்கு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய வீடுகளை போய் பார்த்தீங்கன்னா பன்றி தொழுவத்தை விட மோசமாக இருக்கும்.
அவ்வளோ மோசமான நிலையில அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு கூட ஒரு மறைப்பு இல்லாத ஒரு நிலையில தான் அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை இந்த அரசுகள் உருவாக்கி தரணும். இதில் வந்து அரசியல் கடந்து நாம் வந்து எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கறது தான் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே ஈழத்தில் ஒன்றும் அவங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லை. அவர்களுக்கென்று காணிகள் நிலங்கள் இருந்தது, அவர்களுக்கென்று எல்லா வளங்களும் இருந்தது, அவர்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க தான். ஆனால் அங்கே இருந்த சிங்கள பேரினவாதத்தோடைய அந்த மோசமான நிலை, அவர்களுடைய இன அழிப்பின் காரணமாக அவருடைய நிலம் இழந்து, வாழ்வாதாரம் இழந்து, அவருடைய உடைமைகளை இழந்து, இன்னும் சொல்ல போனால் சொந்த பந்த உறவுகளை, குழந்தை தாய்மார்களை இழந்தெல்லாம் பல பேர் வந்து உயிரை கையை பிடிச்சி தான் அங்கே வந்திருக்காங்க. அப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சமாக நினைச்சு பாருங்க. ஒரு கருணையின் அடிப்படையிலாவது அவர்கள் மீது அவர்களுக்கு கொஞ்சமாவது கருணை காட்டுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். இப்போ ஈழத்தமிழர்கள் ஒரு பக்கம், வடவர்களோட வருகை. இப்போ திருப்பூர்ல ஒரு 3 பேர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதா சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு வடவர் உள்ள போயிருக்காரு, எது திருட போயிருக்காரு கேட்டால் பதிலே இல்லை அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சும் அவங்களுடைய வருகையை நிறுத்த முடியல. இங்கே இருக்கிறவங்கள வெளியில் அனுப்ப முடியாத அளவுக்கு எது தடுக்குது இந்த அரசாங்கத்தை? இல்லை, பொதுவாகவே திமுகவுடைய ஆட்சியில் இப்போ நாங்கள் கூட இந்த 5 ஆண்டுகளை தொடர்ச்சியாக சொன்னதே வந்து தமிழ்நாட்டிற்கு உள்நுழைவு அனுமதி முறை கொண்டு வாங்க, இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வாங்கன்ட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் அண்ணன் வேல்முருகன் பேசியிருக்கிறார். அதோடைய உரைகள்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்கான கோரிக்கைகளை எங்களுடைய திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்பதற்கான வைக்கக்கூடிய 10 அம்ச கோரிக்கைகளை ஒன்றா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை இந்த வடவர் குடியேற்றத்தை வந்து கட்டுப்படுத்துவதாக உள்நுழைவு அனுமதி முறை வேணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் இப்போ பல ஆண்டுகளாகவே வந்து வடவர்களுடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ தீரன் அதிகாரம் 1 போன்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே வந்து வடநாட்டை சேர்ந்த கொள்ளை கும்பல் வந்து சுட்டு கொன்ற இது இங்கே தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது. அது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி பெண்மணி உமா மகேஸ்வரிங்கிற ஒரு பெண்மணி வந்து வடநாட்டு இளைஞரால் வந்து சீரழிக்கப்பட்டது. சமீபத்தில் இந்த பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞருடைய குடும்பத்தை வந்து பீகாரை சேர்ந்த இளைஞர்களே வந்து சீரழித்தது. இப்படி தொடர்ச்சியாக வந்து வடநாட்டவர்களால் வந்து தொடர்ச்சியான கொள்ளை போன்ற அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இன்று வரைக்கும் எந்த அரசுக்கும் கையில் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்கு வரானா அவனுடைய முகவரி, அவன் எங்க இருந்து வரான், எந்த நிறுவனத்துக்கு அவன் வேலைக்கு போறான், அவன் எங்க குடியிருக்கிறான்ற ஒரு விவரமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு நிர்வாகத்திலும் இல்லை. குறிப்பாக ஒரு கிராமங்களில் போய் ஒரு வீடு எடுக்கணும், ஒரு கிராமங்களில் தங்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அவர் குறித்த விவரம் இருக்கணும். வெளிமாநிலத்திலிருந்து இந்த ஊரில் வந்து இத்தனை பேர் வடநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய அந்த முகவரிகள் இருக்கணும். நிறைய பேருடைய முகவரிகள் கூட இங்கே யார்ட்டையும் கிடையாது. திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் அது இன்னும் கொடுமை. அவங்ககிட்ட எந்த முகவரியுமே வாங்காமல் வேலைக்கு வச்சிடறாங்க. இரவா அங்கே இருக்கக்கூடிய பணத்தை தூக்கிட்டு ஓடிறான். நான் வந்து திருப்பூரில் ஒரு 3 மாதங்கள் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்லா அந்த கம்பெனி நிர்வாகம் யாரை நம்பிச்சோ அந்த வடநாட்டுக்காரன் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை கையாடல் பண்ணி ஓடி போயிட்டான். அவன் என்ன ஊருக்காரன், எங்கிருந்து வந்தான், எந்த முகவரியுமே அவனுக்கு தெரியாது. அப்போ என்ன இது போன்ற விஷயங்கள் வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசனாக இருக்கட்டும், நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கையே வந்து தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு மாகாணங்களை போன்ற சிறப்பு உள்நுழைவு அனுமதி முறை தேவைப்படுது. நீங்கள் வந்து வடநாட்டவர்கள் இங்கே வராங்கன்னா எதற்காக வராங்க, எந்த நிறுவனங்களை வேலை செய்ய வராங்க, எத்தனை காலக்கெடுவில் அவங்க வராங்க அப்படிங்கிறத வரையறை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். குறைந்தபட்சம் உங்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ வடநாட்டவர்கள் இருக்காங்கன்றதையாக ஒரு புள்ளி விவரத்தை எடுங்கன்னா சொல்கிறோம். இதை எதையுமே எந்த அரசுகளும் காதல போட்டுக்கிறது இல்லை. இன்னும் கூடுதலாக சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கிற பேர்ல, குறிப்பா நீங்க சிப்காட் என்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வடநாட்டவர்களை வந்து குடியேற்றக்கூடிய வேலையை அரசுகளே செய்யுது. ஏன்னா இங்க சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அதிகப்படியாக குடியேற்றக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள் தான். வடக்கிலிருந்து வரக்கூடிய ஆட்களை தான் குடியமர்த்துறாங்க. அவர்களுக்கென்று தனியாக குடியிருப்புகள் வந்து உருவாக்கப்படுது. இன்னும் அரசு துறை சார்ந்து நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளாக இருக்கட்டும், நெடுஞ்சாலை பணிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே வந்து ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இங்கே வந்து வேலைக்கு பணியமர்த்தப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கூலி தொழிலாளியாக கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வடநாட்டுக்காரங்க தான். இங்கே இன்னைக்கு போய் மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. மெட்ரோ ரயில் வேலையில் போய் யாராவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து வேற ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசுடைய ஒப்பந்த பணிகளில் கூட நீங்கள் அரசு வந்து திட்டம் சொல்லணுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய ஒப்பந்த பணிகள் எடுக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்ன்ற ஒரு அரசாங்கம் இருக்கணும். அரசாங்கம் வந்து அது நடைமுறை கொண்டு வரணும். இப்போ கர்நாடகாவில், கேரளாவில், இன்னும் சுற்றி இருக்கிற மாநிலங்கள் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு என்கிற சட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு. நீங்கள் போய் அங்கெல்லாம் போயிட்டு இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் வந்து அரசு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி
பணிக்கு தேர்வு ஆனால் கூட அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே கர்நாடக அமைப்புகள் போராடி நீங்கள் வந்து வேலைக்கு வரக்கூடாது, தமிழர்கள் வந்து இங்கே வேலைக்கு அமரக்கூடாது போராட்டம் பண்ணி தடுத்தாங்க. அப்படிலாம் வந்து கடுமையான சட்டங்கள் வந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கு. ஆனா மாநில சுயாட்சி பேசுற தமிழ்நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட நடைமுறை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல மக்களின் குரலா கூட்டணிகள் கட்சிகள் தானே குரல் கொடுக்கணும். அப்ப நாங்க குரல் கொடுத்தாலும் நீங்க எடுக்க மாட்டோம். இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசாத இடமே கிடையாது. நாங்க அவ்வளவு இடைமுறை நீங்க தானே அங்க உங்க தலைமைக்கு வலியுறுத்தணும். அதுதானே நாங்க கோரிக்கையை எங்களுடைய தேர்தல் கோரிக்கையே அதுதானே வைக்கிறேன். எங்களுக்கு சீட்டே தர வேணா இதை நடைமுறைப்படுத்தி தானே சொல்றோம். ஆனா எங்களுடைய வலிமை ரொம்ப குறைவா இருக்குது கூட்டணியில்ன்றதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எங்களுடைய கூட்டணியில் எங்களின் பங்களிப்பு என்பது ரொம்ப குறைவானதாக தான் இருக்கு. நீங்க காங்கிரஸ் போன்ற, பாஜக போன்ற, தேமுதிக, நீங்க இன்னும் சொல்ல போனால் தேமுதிக போல, பாமகவை போல, விசிகாவை போன்ற கட்சிகள் இந்த விடயங்களில் வந்து முனைப்பு காட்டுறதே கிடையாது. இன்னைக்கு விசிகா நினைத்தால் திமுகவில் வந்து இந்த கோரிக்கை ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்க முடியும். ஏன்னா விசிகாவின் பலம் என்பது ஒரு பெருசு. அதே போல பாமக போன்ற கட்சிகள் வந்து அவர்கள் சார்ந்த கூட்டணியில வந்து அழுத்தம் கொடுத்து இது போன்ற கோரிக்கையை வந்து நீங்க நிறைவேற்றணும், இதை எங்களுடைய கூட்டணியோடைய முக்கியமான நிபந்தனையா வைக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இவங்க யாருமே இது சார்ந்த பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் முனைப்பு காட்டுறதோ இதுக்காக போராட்டம் நடத்துனதோ கிடையாதுன்றதுதான் உண்மை. இல்ல பாமகவாவது அவங்க சமூகத்துக்காக குரல் கொடுத்திருக்கு. விசிகா அவங்க சமூகத்துக்காக எனக்கு என்ன கேள்வினா அவர் எங்க இருந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து எனக்கு என்ன கேள்வினா பாமக அவங்க சமூகத்துக்காக குரல் கொடுக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த சமூகம் சேர்ந்துதான் இந்த மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்படுது. இன்னைக்கு வடவர் அவங்க அட்லீஸ்ட் அவங்க சமூகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த அரசுகிட்ட வலியுறுத்தியாவது பேசுறாங்க. விசிகா அதை பண்றதே கிடையாது. அவரு வந்து இதுக்கு சமூகத்துக்காக பண்ண மாட்டேன்றாரு. அவர் எங்க மற்றவங்களுக்காக பண்ண கோரிக்கையா வைங்க சொல்ல முடியும். நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த பீகாரை சேர்ந்த குடும்பம், பீகார அதை பண்ணதும் பீகாரை சேர்ந்தவங்க தானே. ஆனா அது நடந்ததுக்கான முக்கிய காரணம்னு பார்த்தா அங்க போதைப் பொருளா இருந்திருக்கேன். அந்த போதைப் பொருளுக்கான காரணம் இங்க யாரு? அரசுகள் தான். எந்த மறுப்புமே சொல்ல முடியாதுல்ல. நீங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவருடைய அறிக்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 0% கஞ்சான்னு சொன்னாரு. உண்மையிலேயே அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ திருமண பக்கம்லாம் கஞ்சா விற்பனை வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதும் செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அமைச்சர் மாசு போன்றவர்கள் வந்து எப்படி தான் வாய் கூசாமல் பேசுறாங்கன்னு தெரியல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எப்படி வந்து இங்கே போதைப் பொருளுக்கு வந்து அனுமதிக்க மாட்டோம்னு எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப இளம் சிறார்கள் கூட வந்து போதைப் பொருள் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடிய நிலையை வந்து தமிழ்நாடு இருக்குன்றது யாராலையுமே மறுக்க முடியாது. நீங்க வந்து மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கிராமங்களில் கூட போதைப் பொருள் வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலை. நீங்கள் வந்து மதுபான கடைகளில் போயிட்டு 21 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு தான் மதுபான விற்பனைன்னு போட்டிருக்கீங்களே தவிர அதை உண்மையிலே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அரசு. அப்புறம் எப்படி பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து மாணவிகள் வந்து பீர் பாட்டிலோட இருக்கிற புகைப்படம்லாம் எப்படி வெளியே வருது? அந்த அரசுகள் தொடர்ச்சியாக வந்து உண்மையிலே நம்ம ஆளக்கூடிய அரசுகள் நம்ம சிந்திக்கக்கூடாது நினைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. அது வந்து ஒன்று சினிமா போதையாக இருக்கணும், இல்லை மது போதையாக இருக்கணும், இல்லைன்னா கிரிக்கெட் போன்ற விளையாட்டு போதைகளை நம்ம வந்து மூழ்கடிச்சிட்டு நம்முடைய வளங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டுச்சு. இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணுடைய நினைவு நாள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்லக்கண் ஐயா அவர்கள் சாகும் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பண்ணாரு. அதற்கு எதிராக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நேராக அதை ஆஜராகி அதுக்கு எதிராக தடை சட்டம் வாங்கினாரு. அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் வந்து மணல் மாஃபியாக்கள், தனியாரால் நடத்தப்பட்ட மணல் மாஃபியாக்கள் வந்து தடுத்து நிறுத்தி மணல் அள்ளுவதை வந்து அரசுடைமை ஆக்கினாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கும் வந்து அந்த மணல் கடத்தல் இன்னும் இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி இன்னைக்கு கன்னியாகுமரி பக்கம் போங்க, கன்னியாகுமரி மாவட்டங்களில் எந்த சாலைகள்லையுமே வந்து நம்ம வாகனங்கள் போதோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போகிற வாகனங்கள் போகிறது அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் அரியலூர் போனீங்கன்னா அரியலூரில் வந்து பெரம்பலூர் அரியலூர் சாலையில் போய் பாருங்கள், ஒரு வாகனம் கூட வந்து ஹெல்மெட் போடாமல் உங்களால் வந்து பைக்கில் போக முடியாது. நானும் பல முறை அந்த சாலையில் போய் ரொம்ப பாடுபட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளவு அந்த சுண்ணாம்பு கல்லை ஏற்றிக்கிட்டு போகிறது, அந்த அங்கே இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு போகிற அந்த வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்படி திருமண பக்கம் எல்லாம் இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து அது குறித்து எந்த விதமான எதிர்வினையும் ஆற்ற முடியல. அதுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நிலை இல்லாமல் வந்து இந்த மக்கள் வந்து மழுங்கடிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். இன்னைக்கு வந்து சந்தோஷத்துக்கும் குடிக்கிறான், துக்கத்துக்கும் குடிக்கிறான், எதுக்கு குடிக்கிறானே தெரியாம எல்லாத்துக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்ப இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை, வாழ்க்கை நடைமுறை உண்மை. சினிமாக்கள் வந்து அதை வந்து அதிகமா நம்ம கிட்ட புகுத்திருக்கு. இந்த சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகனே வந்து ஒன்று ஸ்டைலா சிகரெட் பிடிக்கணும். இப்போ ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக சிகரெட் தூக்கி, அதுவே ஒரு ஸ்டைலாக பார்க்கப்பட்டது. விஜய் திருமலை போன்ற படங்கள் வந்து காலர்லேருந்து சிகரெட் எடுக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், தனுஷ் போன்றவர்கள் கொண்டு வந்து எல்லா நடிகர்களுமே வந்து அதுவும் அதிகப்படியான ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ வந்து நல்லா குடிக்கிறவனா இருக்கணும், ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆடணும்,
இல்லைனா வந்து சிகரெட் குடிக்கணும், இப்படிப்பட்ட அதாவது 90 விழுக்காடு பொறுக்கியா இருந்துட்டு 10 விழுக்காடு திருந்தவனா காட்டணும் படத்துல வந்து. இப்படிப்பட்ட காட்சிகள் மூலமா என்ன இந்த சமூகத்துக்கிட்ட புகுத்தப்பட்டிருக்குன்னா இது வந்து நடைமுறை விஷயமா ஆக்கிட்டான். நீங்க குடிக்கிறது புகைப்பிடிக்கிறதுலாம் வந்து சாதாரணமான விஷயம், அது ஒன்றும் பெரிய குற்ற செயல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த அரசுகள் வந்து உருவாக்கி வச்சிருக்கின்றதை நம்ம மறுக்க முடியும். ஏன்னா இந்த அரசுகள் நினைச்சா அந்த அது போன்ற சினிமாக்களுக்கு தடை விதிக்கலாம்ல. அது போன்ற சினிமாக்களை வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ் பெயர் வைத்தால்தான் வந்து வரி சலுகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தமிழ் பெயர் வைத்தால்தான் தமிழ்நாட்டில் படமே வெளிவட முடியும், ஏன் அரசாங்கம் சொல்ல முடியல? இன்னைக்கு வந்து நீங்க எத்தனை விழுக்காடு படங்களுக்கு வந்து தமிழ் பெயர் வைக்கப்படுது? எல்லா படங்களும் பாருங்க, இன்னைக்கு டியூட்ன்றான், என்னென்னவோ பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். வர படங்கள் எதுவுமே இப்போ குறிப்பா நீங்க மிக முக்கியமான வசூல் வேட்டை நடத்தக்கூடிய எந்த படங்களுடைய பேரும் தமிழ்ல தமிழ்ல பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்ன வரைக்கும் அது இருந்துச்சு. இப்ப அது இல்ல இப்பவும் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க வரி விலக்கை விட அவங்களுக்கு வந்து இந்த பேர்கள் வந்து அந்த வரி விலக்கு ஒன்றும் பெருசா அவங்களுக்கு பயன்படலை. அதுதான் அவங்க அப்பயும் இவங்க பண்ணது என்னன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடியே நெட்ல தமிழ்ல இல்லாத பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது சூர்யாவது ஒரு படம் வந்தது, மாஸ் என்கிற அது மாஸ் தான், இங்கிலீஷ்ல மாஸ் தான் அந்த படத்து பேர் இருந்தது. அப்புறம் மாசுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா எத்தனை பேருக்கு மாசுன்னு தெரியாது. இப்பயும் போனீங்கன்னா மாஸ் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனங்கள் வந்து எப்பவுமே இந்த அரசுகள் வந்து கையாண்டுட்டு தான் இருக்கு. அதனால போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா தலைவிரித்து ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி விசிகா ஏன் கண்டிக்கல, பாமக ஏன் கண்டிக்கலாம், அவர்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அமைதியா இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாமகவே வந்து இதுக்கு எதிராக பெரிய எதிர்வினை ஆற்றல் இது வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து மதுவுக்கு எதிராக போராடுறோம், மதுவை எதிர்க்கிறோம்னு சொன்ன பாமக இன்னைக்கு வரைக்கும் மது ஒழிப்புக்கு எதிரான மிகப்பெரிய வேலை திட்டம் என்ன எடுத்துருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அதையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ விசிகா பாமகன்னு பிரித்து பார்க்க நான் விரும்பவே இல்லை. எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரான சக்திகளாக தான் இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அழுத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒன்றுமே நடக்கலையே. அதாவதுங்க, உண்மையிலே சொன்னா நாங்கள் செய்தவற்றை நான் ஆரம்பத்தே சொன்னீங்களா, விஜய்க்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சத்துல 10 விழுக்காடு தமிழக வாழ்வுரிமை கொடுங்க. எங்களுடைய வேலை திட்டங்கள் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருதுன்னு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ வேலைகள் செஞ்சுமே நாங்கள் தான் செஞ்சோன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த ஊடகமும் தயாரா இல்லை. வேல்முருகன் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினார்னா அது குறித்து விவாதம் நடத்த எந்த கட்சி எந்த ஊடகமும் தயாரா இல்லை. தினசரி விவாதங்கள் பார்க்குறோம். சும்மா இருக்கிற விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேல்முருகன் வந்து தொழிலாளர் விரோத சட்டத்தை வந்து திரும்ப பெற சொல்லி போராடினா இருப்பா. எத்தனை விவாதம் பண்ணீங்க? எத்தனை ஊடகங்கள் வந்து அன்றைய விவாத நிகழ்ச்சியில் அதை கொண்டு வந்தீங்க? பல்கலைக்கழக திருத்த சட்டத்துக்கு எதிராக வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசினாரு. எத்தனை ஊடகங்கள் விவாதத்தில் கொண்டு வந்தீங்க? அந்தியூர் பவானி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் பராமரித்து அங்கே வந்து காவிரி நீரை வந்து நிரப்பணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அமைச்சர் துரைமுருகனுக்கும் வேல்முருகனுக்குமான மோதல் உருவானது. எத்தனை ஊடகங்கள் விவாதத்தில் கொண்டு வந்தீங்க? என்னன்னா அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களுக்கு ஊடக வெளிச்சம் குறைவா இருக்கு. இப்போ பாமக பேசினப்போ ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்த உடனே ட்ரெண்ட் ஆகுது இல்லை, உடனடியாக ஊடகங்கள் போடுறீங்கல்ல. இப்போ இந்த பக்கம் வந்து அண்ணன் திருமாவளவன் ஒரு அறிக்கை கொடுத்த உடனே போடுறீங்கல்ல. அதே போன்று அண்ணன் வேல்முருகன் தினசரி அறிக்கை கொடுக்குறாரு. எத்தனை ஊடகங்கள் போடுறீங்க? எத்தனை செய்தித்தாள்கள் வந்து அண்ணன் வேல்முருகன் அறிக்கைன்னு வந்திருக்கு? நான் டெய்லி போய் அவரோட பேஜில் பாருங்க, முகநூல் கணக்குலையும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை பாருங்க. தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்து அவர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த சமூக பிரச்சனை சார்ந்து கண்டிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எந்த ஊடகங்களும் போடுறதில்லை. இது வந்து நீங்கள் ஊடகங்கள் வந்து எங்களுக்கான வெளிச்சத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். ஊடகங்கள் எங்களுக்கான பலத்தை நீங்கள் கொடுங்க. ஊடகங்களை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தாலே எங்களுடைய பங்களிப்பு இந்த மக்கள்கிட்ட போச்சுன்னா எங்களை போன்ற சமூக நலம் சார்ந்த அமைப்புகள் வளரும் போது தான் இந்த பிரச்சனைக்கு இன்னும் கடுமையாக குரல் கொடுக்க முடியும். நீங்கள் எங்களை வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் என்ன பேசினாலும் காட்டவே மாட்டீங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடக விவாதங்களையும் தமிழக வளர்ச்சி கூப்பிடவே மாட்டீங்க. தாவேக்கா சார்பில் அவன் என்ன வளர்னாலும் பரவாயில்லன்னு கூட்டு போய் அவனை உட்காந்துச்சிருக்கீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்கள் ஆதகங்கள் எங்கள் ஊடகத்தின் வாயிலாக மற்ற ஊடக நண்பர்களுக்கும் பரப்பப்படும்.